அகிலாண்டேஸ்வரி ஜோதிடர், ஜலகண்டபுரம், சேலம். அடுத்து கடகராசி நேயர்களுக்கு, கடகராசிக்குன்னு பார்க்க போகும்போது இந்த வருஷம் அஷ்டமச்சனி இருந்தாலும் உங்களுக்கு குருவுடைய அமைப்பு நல்லாவே இருக்குது. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான இடத்துல தான் அமையுது. அதனால் அஷ்டமச்சனியோட வீரியம் பெருசாக இருக்காது. அதே மாதிரி லக்னாதிபன், ராசிக்கு அதிபன்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைவிடத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டுக்கு அதிபன் சந்திர கேந்திரம் வாங்கி நீச்ச பங்க விசித்திர ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறார். அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு யோக பலன்களைத்தான் தருமோ தவிர வீண் விரயமான பலன்களை தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப பெருசாவெல்லாம் இல்லை. விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை மண்மனை அமைப்பு, ஏதாவது சுபகாரிய அமைப்பு அதெல்லாம் செஞ்சு தவிர்த்துக்க பாருங்கள். அப்போ அந்த அஷ்டமச்சனியினால் வரக்கூடிய பலவீனம் கம்மியாக கிடச்சிக்கும். மேற்படி இந்த வருஷத்துக்கான பலன்னு பார்க்க போகும்போது, சந்திரனுக்கு 2ஆம் இடத்துக்குடையவன் குடும்பாதிபன் சூரியன் உச்சம் பெற்று குடும்பஸ்தானத்தை குரு பார்த்து இந்த வருஷம் ஆரம்பமாகுது. 2ஆம் இடத்துக்குடையவன் சூரியன் உச்சமடைந்திருக்கும் போதே தொழில் நல்லாவே ஒரு சுணக்கம் இல்லாமல் தெளிவாக நடந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை தரும். அதே மாதிரி லக்னத்துக்கு 4க்குடையவனும் உச்சம், 4 11க்குடையவன் உச்சமாகி ராகுவோடு சேர்ந்திருக்குது. வீடு மனை இல்லாதவங்களுக்கு வீடு மனை அமைஞ்சு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் அமைஞ்சு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் ரீதியாக ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டிருந்தவங்களுக்கு தொழில் ரீதியான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த வருஷத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான யோகத்தோடு இந்த வருஷம் ஆரம்பமாக இருக்குது. அதே மாதிரி லக்னத்துக்கு சந்திரனுக்கு 6ஆம் இடத்துக்குடையவன் 6க்குடையவன் சனியுடன் சேர்ந்து அமைஞ்சிருக்கிற அமைப்பு. சந்திரனுக்கு 5க்குடையவன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபன் அமைஞ்சிருக்கிற அமைப்பு. சனியுடன் சேர்ந்து சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த சூழ்நிலை உங்களை பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் காலத்துக்கு வேறு இடத்துக்கு தொழில் ரீதியாக லாபத்தோடவே மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வருஷம் கொடுக்கும். அது அதை பயன்படுத்திக்கலாம், தேவையில்லை அப்படின்னு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை லாபத்தை நம்ம நேரம் கண்டு பயன்படுத்திக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இந்த வருஷத்துடைய உங்களுடைய ராசி அமைப்பு. பொதுவாக கடகராசிக்காரங்களை அமைதியானவங்களா, எதையும் தீர்க்கமாக யோசித்து செய்யக்கூடியவங்களா, அந்த மாதிரி குணம் இருக்கிறவங்களா, எல்லாத்துக்கிட்டையும் அனுசரித்து போகிறவங்களா அப்படித்தான் இருப்பாங்க. இந்த வருஷம் அதுக்கெல்லாம் குறையில்லை. நிம்மதிக்கு குறைபாடு, வேறு ஏதாவது பிரச்சனைகள் அது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த வருஷம் இல்லை, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய குணம் கல்வி ரீதியான்னு பார்க்க போகும்போது அரசு சார்ந்த தொழில்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமாக கிடைக்கும். கடன் அப்படின்னு பார்க்க போகும்போது அரசு சார்ந்த லோன்கள் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அதுக்கான முயற்சியை நல்லாவே எடுக்கலாம், தெளிவாக கிடைக்கும். அரசுடைய உதவிகள் கிடைக்கும். அரசாங்கத்தினால் ஏதாவது லாப அமைப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தரும். அரசாங்க அதிகாரியாகவே இல்லை அரசியல் சார்ந்தவங்களாகவே இருக்கிற பட்சத்தில் பகைவர்களிடம் கொஞ்சம், நம்மளுக்கு எதிராளிகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. அதாவது நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி நம்மளை தட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த செவ்வாய் சனி சேர்ந்த அமைப்பு கொடுக்கறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்மளுடைய பாக்கியத்திலேருந்து கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கடகராசிக்காரங்க அரசியல்வாதிகளா
அரசாங்க சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நம்ம சார்ந்த கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரிடமும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்படி பார்க்க போகும்போது பின்னடைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய வருத்தம் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க சந்திரனின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரங்க. சந்திரனோட அமைப்பில் பிறந்தவங்களுக்கு முதல் தெய்வம்னு பார்க்க போனால் கிருஷ்ணர் தான் இந்த ராசிக்கான முதல் தெய்வமாக இருப்பார். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரம், பூஷ நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நட்சத்திர ரீதியான ஆன்மீக பரிகாரங்கள் அதாவது சாஸ்திர ரீதியான ஆன்மீக பரிகாரங்கள் செய்கிறத பார்த்து அதை தெளிவாக பண்ணிக்கங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி நவக்கிரக வழிபாடு இந்த வருஷத்தில் கடகராசிக்காரருக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை தரும். காரணம், சந்திரனுக்கு 3ஆம் இடத்தில் கேது அமைஞ்சிருக்கிறாரு. கேது அமைஞ்சு சந்திரனுடைய பார்வையிலேயே இருக்கும்போது சின்ன சின்ன குழப்பங்கள் மனசில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த குழப்பங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நவக்கிரக வழிபாடு தெளிவான ஒரு அமைப்பை கொடுக்கும். தெய்வ வழிபாட்டு கூட நவக்கிரக வழிபாடுங்கிறது கட்டாயமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேல் படிப்பு சம்மந்தப்பட்டு படிக்கிறவங்களுக்கு மருத்துவ ரீதியான படிப்பு அப்படியெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த வருஷம் அமைஞ்சு கிடைக்கும். அதே மாதிரி அரசியலில் ஏதாவது பதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய நேரம்தான். அடுத்தவங்களால் அது தட்டி போகாத அளவுக்கு ஜாக்கிரதையாக உங்களுடைய செயல்பாட்டுகளை வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரன் ராகுவோட சேர்ந்திருக்கிற காரணத்தினால பொருளாதாரம் இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இந்த வருஷம் கம்மி தான். அஷ்டமச்சனியினால் இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருந்த பொருளாதார சுணக்கம் இனி கொஞ்சம் கம்மியாகி பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை தரும். அதே போல் வயது ரீதியாக, திசா புத்தி ரீதியாக உங்களுக்கு எந்த திசை நடக்குது, என்ன வயசு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரங்களையும் பண்ணிக்கும்போது தெளிவாக இந்த அஷ்டமச்சனி மட்டுமே உங்களுக்கு எதிராக இருக்குது. அதை ஒன்று மட்டுமே தெளிவுபடுத்திட்டிங்கனாலே மற்ற விஷயங்களெல்லாம் இந்த வருஷத்தில் நல்லா இருக்குது. அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியும் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்குது. அதனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பான வருஷம்னே சொல்லலாம். அதாவது இவங்களுடைய எல்லாமே இவங்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து, இவங்களுடைய தலைமை பதவியிலிருந்து எல்லாமே இவங்க சொன்னது மற்றவங்க கேட்குற மாதிரியான அமைப்பை இந்த வருஷம் கொடுக்கும். முக்கியமாக பொருளாதார சூழ்நிலை உயர்ந்து அதனால் வரக்கூடிய யோக பலன்களெல்லாம் இந்த வருஷம் அதிகமாக இருக்கும். அதனால் லாபங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை தரும். அது தாயாதிபன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்குடையவன், சந்திரனுக்கு 4ஆம் இடத்துக்குடையவன் செவ்வாய் சந்திரனுக்கு 8ல் சனியோடு சேர்ந்து அமைஞ்சிருக்குது. தாயாருக்கு மட்டும் சின்னதாக ஏதாவது வைத்திய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கலஸ்திரத்துக்கும் ஏதாவது வைத்திய செலவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது முன்னெச்சரிக்கையாகவே பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கங்க. பெரிய பெரிய பாதிப்புகளெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பொருளாதாரம் விரயமாகிறதுக்கு என்னென்ன வழிகளோ அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க யோசித்து செயல்படுறது நல்லாயிருக்கும். வணக்கம்.